ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மல்லிகை ஃப்ரெண்ட்ஸ், குண்டு மல்லிகை ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். ஆமாம், இந்த பாருங்கள் பூக்கள் எவ்வளோ, மொட்டுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி பறிச்சுட்டாங்க மார்னிங்கு. நான் த டைம் இஸ் 7 o'clock இந்த நைட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதே மாதிரி இது வந்து குண்டு மல்லி. இந்த ஊசி மல்லி இங்கே இருக்குது நண்பர்களே, ஊசி மல்லி. இது வந்து ஊசி மல்லி. இந்த ஊசி மல்லியில் ப்ரூனி பண்ணி விட்டேன் நண்பர்களே. ப்ரூனி பண்ணி விட்டால் தான் அதையும் ப்ரூனி பண்ணணும், இதையும் ப்ரூனி பண்ணணும். இதை ப்ரூனி இன்றைக்கி பண்ணியிருக்கேன். மல்லிகை பொறுத்தளவுக்கு மல்லிகை இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரூனி பண்ணியிருக்கேன். இந்த ப்ரூனி பண்ணாத இந்த ஸ்டெம்மை ஊண்டி வச்சாலே இந்த பாருங்க, ஸ்டெம்மை கையில் நல்லா திக்காக இருக்கணும் நண்பர்களே. அந்த ஸ்டெம்மை இந்த மாதிரி திக்கான ஸ்டெம்மை ஊண்டி வச்சாலே அந்த மண் கலவையில் இந்த அங்கே பாருங்க நிறையா கண்டெய்னர் வச்சுருக்கேன். மண்ணை ஊண்டி வச்சாலே துளுத்து வந்துடும் நண்பர்களே. இது செம்பருத்தி பூக்களில், இது செம்பருத்தி அரளி பூக்களில் இந்த இதெல்லாம் அந்த ஸ்டெம்மை ஊண்டி வச்சாலே வந்துடும் நண்பர்களே. அதே மாதிரி மரத்தை பொறுத்தளவுக்கு முருங்கை மரம், பூவரச மரம், இது மாதிரி மரங்கள்லாம் அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி நல்லா திக்காக இருக்கணும். ஊண்டி வச்சாலே அது துளுத்து வந்துடும் நண்பர்களே. இப்போ நம்ம இதில் நான் ப்ரூனிங் பண்ணி வச்ச இந்த மல்லிகை ஸ்டெம்ஸை ஒரு கண்டெய்னர் 2-3 கண்டெய்னர் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அதில் போய் பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்கலவைலாம் கலந்து வச்சு 10-15 நாளைக்கு மேலே இருக்கும் நண்பர். நல்ல அருமையான ஃபர்டைல்டு சாயில் வச்சுருக்கேன். இந்த இதில் தான் பிளான்டேஷன் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், இதை வச்சுறேன். இங்கே வச்சிட்றேன். இந்த இடத்துல வச்சுட்டு நல்ல ஸ்டெம்ஸ் ஒரு 5-6 ஸ்டெம்மு இந்த பாருங்கள் ஊன்றை நண்பர்களே. இந்த பாருங்கள் நல்லா அப்படியே ஊன்றை நண்பர்களே. நல்லா ஊனிட்டேன் நண்பர்களே. தண்ணி முதலியே ஊற்றி வச்சிட்டேன். அப்படியே ஸ்டெம் நல்லா இந்த மாதிரி இருக்கணும் நண்பர்களே. அதாவது திக்காக இருக்கணும் நண்பர்களே. அப்போ தான் துளுத்து வரும். முதல்ல என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, அந்த இலையெல்லாம் காஞ்சி உதிர்ந்த உடனே துளுத்து வர ஆரம்பிக்கும் நண்பர்களே. அது மாதிரி ஊண்டி வச்சதில் துளுத்து வந்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸ் காட்டுறேனே வாங்க. இந்த அங்கே ஊண்டி வச்சதில் இந்த பாருங்கள் துளுத்து வந்துருக்கு பாருங்கள். இது அப்படி ஊண்டினது தான். இந்த பாருங்கள் சின்ன இலை வந்து துளுத்து வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த இங்கேயும் வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி துளுத்து வரும் நண்பர்களே. மல்லிகையை பொறுத்தளவுக்கு இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக தரேன் உங்களுக்கு. மாட்டுத்தோட்டம் வச்சுருக்கோங்க. இதை எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷனாக தர்றேன் உங்களுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 3 நிறையா இருக்குது. இப்போ ஒரு 3 கண்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, 3லேயும் வைக்க போகிறேன் நண்பர்களே. இப்போ நான் ஒரு 5-6 வச்சுட்டேன்னா இதை பாருங்கள், இன்னும் கூட 2-3 வைக்கிறேன் அதே இதில். வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டேன். மண்ணெலாம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சதுனால வச்சோன்னா ஈஸியாக போகுது. இப்போ என்ன பண்ணணும்னாக்க உயிர் தண்ணி கொடுக்கணும் நண்பர்களே. பாருங்க, இதான் நண்பர்களே அந்த மெத்தட் ஆஃப் கட்டிங்ஸை ஊண்டி வைக்கிறோம். ஆமாம் நண்பர்களே. இது இந்த பாருங்க, இது எல்லாத்துக்கும் நான் இன்னொரு 2 கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதில் வைக்கிறேன் நண்பர்களே. அதை வந்து இந்த ஒரு இதான் நண்பர்களே, ஒரு சின்ன ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். அதையும் நான் இப்போ காமிச்சேன்னாக்கா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த கடையில் அதில் தான் வைக்க போகிறேன். அதை இங்கே வச்சுட்டு அங்கே வச்சுட்டு அந்த சைடு அப்படியே வந்து அதை நான் பிளான்டேஷன் பண்ணுறேன் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் நைட். Have a nice night. Thank you so much.